குழந்தைகளே, செல்லங்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நான் உங்களுக்கு என்ன கதை சொல்ல போகிறேன் தெரியுமா இன்னைக்கு? ஒரு ஓநாயும் ஒரு சிங்கமும் பற்றிய கதை. சரியா? கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. ஒரு ஊரில் ஒரு காட்டு பகுதி இருந்ததாம். அந்த காட்டில் மலைப்பகுதியாக இருந்ததாம். அந்த இடத்துல ஒரு ஓநாய் உல்ஃபு அப்படியே இப்படி சுற்றிகிட்டே இருந்ததாம் அந்த காட்டில். கொஞ்ச நாள் ஆச்சுன்னா சாயங்காலம் ஆயிடுத்து. சூரியன் மறையிற சமயம். அந்த சமயம் அப்படியே நடந்து போயிட்டே இருக்குச்சு. அதோட ஷேடோவை பார்த்துதான் அது. இந்த ஷேடோ ஈவினிங் ஆச்சுன்னா பெருசாக தெரியும் இல்லையா? அதனால் பெருசாக தெரிஞ்சுதான். அதை பார்த்துட்டு அது என்ன சொல்லித்தான், என்னோடய நிழல் பற்றியா அவ்வளோ பெருசாக இருக்குது, என்னோடய உருவம் பெருசு, அதனால் நான் யாரையும் சிங்கத்தை பார்த்து கூட நான் பயப்பட மாட்டேன். இனிமேலேருந்து காட்டுகளுக்கெல்லாம் நான் தான் அரசனாக திகழ வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு கர்வம் கொண்டுதான். சரியா? சரின்னு சொல்லிட்டு அப்படி நினச்சிட்டே போயிட்டே இருந்ததாம். அந்த சமயத்தில் திடீர்னு பார்த்தா எதிர்க்க நிஜம் சிங்கம் வந்துட்டான். அதை பார்த்தோடனே அதை பயந்து போய் ஓடாமல் என்ன பண்ணித்தான், தான் பெரிய உருவம் நினச்சிட்டு என்ன பண்ணித்தான், சிங்கத்துக்கிட்ட போயிட்டு அது என்ன சொல்லித்தான், அப்படியே பயம் இல்லாமல் நின்றுதான். கர்வமாக அதுக்கு தான் தான் தன்னோட நிழல் தெரிஞ்சு பெருசாக இருந்தது இல்லையா? அதனால் நான் தான் பெரியவன்னு சொல்லிட்டு அப்படியே பயப்படாமல் சிங்கத்துக்கு முன்னால் நின்றுதான். அது பார்த்தோன்னே சிங்கம் என்ன பண்ணித்தான், உனக்கு இவ்வளோ கர்வமா, நான் பாரு என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு சிங்கம் அது மேலே பாய்ஞ்சு அப்படியே கொன்னுடுத்தோம். இதே நமக்கு என்ன தெரியறது, எதிர்ப்பு இல்லாத போது ஒரு பெரிய வீரன் என்று நம்மளை நினச்சிட்டு கர்வமாக இருக்கக்கூடாது. சரியா? எதிரியை பார்த்த உடனே அசட்டுத்தனமாக நின்றுட்டு சில பேர் என்ன பண்ணுவாங்க, பயந்துட்டு நடுங்குவாங்க. அதனால் உயிரிழப்பமும் நடக்கும். இதில் என்ன தெரியுது நமக்கு, எப்போவுமே நம்ம கர்வம் கொள்ளக்கூடாது. என்ன குழந்தைகளே, உங்களுக்கு நான் சொன்ன கதை பிடிச்சிருக்கா? அப்படின்னா நீங்கள் எனக்கு என்ன பண்ணுவீங்க? கரெக்ட், தம்ஸ் அப் போடுங்க. தேங்க்யூ. கீதா முரளி, பாய்.